ஷே முனியம்மா மாரியம்மன் கால் சத்தியம் இடிதாயி காற்று தாய் கன்னியாகுமரி தாய் கன்னி அரசி தாய் சந்தோஷம். ஒன்று இன்னைக்கு சுத்தம் பண்ணியாச்சு. பெண்ணை நாங்கள் ஒன்று ஒன்றா உள்ள நீங்கள் வர்றது சுத்தம் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ரொம்ப மோசம் பண்ணி வைக்கான். மானிட பிறவி பூரா அசிங்கத்தனம் அகம்பாத்தனம் என்னென்ன திரிக்கணுமோ இந்த 76 வருஷமாக ரொம்ப அசிங்கத்தனம் பண்ணிட்டான். அரசியல்வாதி மன்னராட்சியில் பயந்து போனான். கடவுளுக்கு சிவனும் பார்வதிக்கும் பயந்து போனான். ஆனால் இப்போ பயம் இல்லாமல் ரொம்ப அட்டூழியம் பண்ணதான். சிட்டி கிராமத்தில் ஆணு பூரா சேட்டை பண்ண பூரா மாட்டுவான். அந்த நேரம் ஆணு பூரா அடி தரும அடி வாங்குவான். வெடிச்சிருச்சா சந்தோஷம், வெடித்த மாதிரி அடி வாங்குவான். அடி வாங்குவான். உனக்கு அந்த வேதனை. பெண் பிள்ளைகள் 12 மணிக்கு 11 மணிக்கு கும்பிடுற பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ மனசு வேதனை நொந்து ஒன்றை கும்பிடுது. எனக்கு நல்ல வழியை கொடு, நோய் நொடி இல்லாமல் கொடு, இருப்பு இடம், சாப்பாட்டு உணவு, பிள்ளைகள் தட்டுப்பாடுது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கேட்கு. அதுக்கு தீர்த்து முடியும். ஒன்றும் தீர்த்து கொடுக்க தீர்த்து முடியாது. இது பார்வதி பரமசிவன் தான் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். ஆணுக்கு இந்த செம்மத்தில் அழிச்சுத்தான் ஆகணும். ஏன்னா உனக்கு ஒரு கதை என்னமோ அப்படியே கேட்ட இங்கே உள்ளே என்ன நடந்ததுன்னு கேட்க, இங்கே ஆண் எவ்வளோ ஒரு சேட்டை பண்ணியிருக்கான்னு பார்த்தியா? உனக்கு காட்டினமா எப்படி வாரான் பார்த்தியா? வீசிக்கிட்டு வாரான். கடவுளுடைய குடும்பத்தாரை ஏமாற்றி எழுதி நாசம் பண்ண இந்த செம்மத்தில் நாசம் பண்ணணும்னு பார்த்தான். முடியாது. இனிமே முடியுமா? எல்லா சாமியும் எல்லா அம்மனையும் குடும்பம் உட்கார்ந்து தூக்கி வைக்கணும், தூக்கி உட்காரணும். சிவன் குடும்பத்தார் முக்கால் சத்தியம். எல்லா சாமியும் சிவனுடைய குடும்பத்துக்கு தான் தெரியும். இந்த கும்பிட்டு மன்னராட்சியில் கும்பிட்டு போகிற வேலுக்கு என்ன தெரியும்? திருச்செந்தூரும் முக்கில் இருக்கவனே டெல்லி, அங்கே அவன் கொலக்கட்டை அவிச்சு கும்பிடுதான். உனக்கு கொலக்கட்டை அவிச்சு கும்பிட்டு மாரில் அடித்த மாதிரி போகுது. மாரில் அடித்து போகுது ஆண். அப்போ அவனுக்கு கும்பிட்டு மாரில் அடித்த மாதிரி அவனு தின்னுட்டு போகிறான். ஆண் டெல்லி மகாராஷ்டிராவில் அந்த லாலுபதி ராஜா முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு வச்சு. இன்னும் அந்த பேய் இன்னும் ஆடிக்கிட்டு தானே இருக்கும். அந்த பேய் இன்னையோட கொலக்கட்டை கணக்கு இன்னையோட எரிஞ்சு போச்சு. டெல்லி விநாயகர் கொலக்கட்டை அவிச்சு தின்னுட்டு போதா, அந்த கொலக்கட்டை இன்னையோட சுடுகாட்டு எரிப்பு. இனிமே அந்த பவர் கிடையாது, முடிஞ்சு போச்சு. இங்கே இவன் திருச்செந்தூர் இவன் வேலை தூக்கிட்டு ஆட்டி கொண்டே இருக்கான். அந்த வேலையோட சேர்த்து உனக்கு முன்னாடி எரிச்சாச்சு. எத்தனையோ பெண் பிள்ளைகள் என்ன நாசம் பண்ணதா, என்ன ஆண் இவ்வளோ நாசம் பண்ணதா, மன்னராட்சி நாசம் பண்ணதான் சாபத்தை விட்டுருக்கு. பொம்பளை பிள்ளைகள் மன்னராட்சியில் சாபத்தை விட்ட கணக்கு இன்னைக்கு தான் முடியுது. இந்த ஆண் ரொம்ப சேட்டை. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சேட்டை. இன்னைக்கு ஓவர் சேட்டை. முக்கால் சேத்தியம் ஆண் சேட்டை. மன்னராட்சி ஜமீன் கணக்கு சேட்டை. பூரா பெண் பிள்ளைய பூரா ஜமீன் கணக்கு பூரா சாபத்து கணக்கு இன்னையோட முடியுது. ஏன்னா எல்லா ஜமீன் கணக்கும் 118 ஜமீன்லேயும் சாபத்தை விட்டுருக்கு பெண் பிள்ளைங்க. அது இன்னைக்கோட முடிஞ்சு வச்சு. இங்கே கைலாசத்தில் சாபத்தை விட்டது இன்னையோட முடிஞ்சு வச்சு. சாபத்தை விட்டுருல ஜமீன் கணக்கு. அவன் அடியை வேரோடு போயிடுவான், குடும்பத்தோடு போயிடுவான். இன்றைக்கி சுடுகாட்டு ஏறி எரிச்சாச்சு. ஜமீன் கணக்கு சேத்தூர் ஜமீன், ஜமீன் கொல்லங்கொண்டா ஜமீன், சிவேரி ஜமீன். இந்த 3 ஜமீனே மட்டமானவே. அப்போ 117 18 கணக்கில் அப்போ எத்தனை ஜமீன்கள் சேட்டை பண்ணியிருப்பான். கண்டாவளி கேடு கட்டவே முடிஞ்சு வச்சு. சாபத்து கணக்கு இன்னையோட எரிச்சாச்சு. அவன் குடும்பம் வேரோடு அறுந்துவோம். இதோட முடிஞ்சு வச்சு. சாபத்து கணக்கு முடிஞ்சாலே ஜமீன் கணக்கு குடும்பம் வேரோட அறுந்து போச்சு. சுடுகாட்டு எரிச்சாச்சு. கால் சத்தியம். அடுத்து மன்னராட்சி இன்னையோட. இப்போ சட்டப்பேரவையில் மூதேவி மண் அள்ளிடுதா, மண் அள்ளி எறிதா, மண் எரிதா. அப்போ மன்னராட்சி கணக்கு முடிஞ்சு வச்சு. சாபத்து கணக்கு இன்னைக்கு அரசியல்வாதி ஆட்சி பூரா பெண் பிள்ளை பூரா சாபத்து கணக்கு விடுது. அந்த சாபத்து கணக்கு உனக்கு முன்னாடி இன்னையோட சுடுகாட்டு எரிப்பு முடிஞ்சு வச்சு. இப்போ ஆண் பூரா அரசியல்வாதி. இப்போ அடி கடி கொடி வீடு வாசல் எல்லாம் இழந்து நாசமாக போயிடுவான். அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் உனக்கு முன்னாடி எரிச்சாச்சு.